ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கு உள்ள விசேஷம் மகா சிவராத்திரி. சிவபெருமானை கும்பிடக்கூடிய அடியவர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் சிவராத்திரி. அம்பாளுக்கு 9 இரவுகள் நவராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரே ஒரு இரவு சிவராத்திரி. அற்புதமான சிவ விரதங்களில் அற்புதமான மிக சக்தி வாய்ந்த ஒரு மகா விரதம் சிவராத்திரி. சிவராத்திரி விரதத்தை போல ஒரு விரதம் உலகத்தில் கிடையாது. அவ்வளவு பவ்யமான, பக்குவமான, அருமையான, அற்புதமான ஒரு விரதம் சிவராத்திரி. மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசியில் வரக்கூடியது சிவராத்திரி விரதம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி தான் சிவராத்திரி விரதம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வரும். சைவர்களாகிய எங்களுக்கு முழு முதல் கடவுள் சிவபெருமான். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் சிவபெருமானையே முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அப்போ சைவ சமயத்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான விரதம் சிவராத்திரி. எந்த விரதம் நீங்கள் இருந்தாலும் இருக்காட்டியும் பிரதோஷ விரதம் இருங்கோடு சொல்லியிருக்கேன். பிரதோஷத்தோடு ஒட்டி வரக்கூடிய ஒரு விரதம் தான் சிவராத்திரி. அப்போ சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக இருக்கணும். இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டு, இம்மை என்றால் நாங்கள் பூமியில் வாழக்கூடிய காலம், மறுமை என்றால் மரணத்துக்கு பிற்பகுதி உள்ள காலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வாழ்க்கை உள்ளது. ஒன்று ஜனனம் முதல் மரணம் வரையுள்ள, பிறந்ததில் இருந்து இறக்கும் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடிய காலத்தை இம்மை என்றோம். மறுமை என்பது மரணத்திற்கு பின்னர் எங்களுடைய ஆத்மா இந்த உடம்பில்லை, ஆனால் எங்களுடைய உயிர் ஆத்மா வாழக்கூடிய காலத்தை மறுமை. இந்த சிவராத்திரி விரதத்துக்கு என்ன முக்கியம் என்றால், இன்மையிலும் மறுமையிலும், அதாவது பிறந்தது முதல் மரணம் வரையுள்ள காலத்துக்கும் நல்லது செய்யும் சிவராத்திரி. இறந்ததற்கு பின்னர் எங்களுடைய ஆன்மா வாழக்கூடிய மறுமை என்று சொல்லக்கூடிய காலத்து இகலோகம் பரலோகம் என்றோம். 2 லோகத்து வாழ்க்கைக்கும் சிவராத்திரி விரதம் பலன் தரும். இருக்கைக்குள்ள மட்டும் இல்லை, இறந்ததற்கு பிறகும் எங்களுடைய ஆன்மாவின் பாவங்களை அடிக்கக்கூடிய வல்லமை சிவராத்திரிக்கு உண்டு. நாங்கள் செய்த புண்ணியம், எங்களோட காசு பணம் செத்ததுக்கு பிறகு வராது. மரணத்துக்கு பிறகு ஆத்மா வாழைக்குள்ள எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, சுகம், காசு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி ஏற்றவும் எங்களோட வரப்போறதில்லை. ஆனால் நாங்கள் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் மட்டும் எங்களோட தொடர்ந்து வரும். அதனால் அந்த பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல், மரணத்திற்கு பிறகும் நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் மகா சிவராத்திரிக்கு உள்ளது. சிவபெருமானே சிவராத்திரி விரதத்தை பற்றி உமாதேவியாருக்கு உபதேசித்தார். சிவனே தன்னுடைய விரதத்தை பற்றி சொல்லியிருக்கார். சூத புராணிகர் என்று சொல்லக்கூடிய முனிவர் ஏனைய முனிவர்களுக்கு சிவராத்திரி விரதத்தின் மகத்துவத்தை, மகிமையை சொல்லியுள்ளார். கந்த புராணத்தில் சிவராத்திரியை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. லிங்க புராணத்தில் சிவராத்திரியை பற்றி சொல்லியிருக்கு. சிவமகாபுராணம் அது ஒருக்கா வாய்ப்பு இருந்தால் படிங்கோ, அதில் சிவராத்திரியை பற்றி சொல்லியிருக்கு. பிரம்மோத்திர காண்டம் அதில் சிவராத்திரியை பற்றி சிவராத்திரியை பற்றி புராணங்களும் இதிகாசங்களும் நிறைய சொல்லியிருக்கு. சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி சில பேர் சொல்கிறது கேட்குது, எங்களுக்கு வயசு போயிட்டுது ஐயா, எங்களுக்கு நோய் வந்துட்டுது, எங்களால் சிவராத்திரி விரதம் இருக்க முடியவில்லை, ராத்திரி பூரா நித்திரை முழிச்சு இருக்கணும். சிவராத்திரி இன்றைய தினம் பகல் பூரா விரதம் இருந்து இரவு பூரா நித்திரை முழித்து அடுத்த நாள் பகலும் தூங்காமல் இருக்கணும். மாலை 6 மணி மட்டும் தூங்காமல் இருக்கணும். இதுதான் சிவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம். சில பேர் சொல்கிறது கேட்குது, எங்களால் ராவு ராவாக நித்திரை முழிக்க முடியாது.
அப்படி முடியாதவர்கள் கூட லிங்கோத்பவ காலம் என்று சொல்லும் மட்டும் 11:30 இருந்து இரவு 12:15 வரையாவது நீங்கள் நித்திரை முழிக்க வேண்டும். லிங்கோத்பவ காலம் பின்னேரத்திலிருந்து விரதத்தை தொடங்கி முழு நாள் ராவு பூரா நித்திரை முழிக்காட்டியும் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லக்கூடிய 11:30 இருந்து 12:15 நடுச்சாமம் 12:15 வரையாவது நீங்கள் நித்திரை முழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும். அதுக்கு பிறகு தூங்கினா குற்றமில்லை. யாருக்கு? முடியாதவர்களுக்கு. இல்லை, எனக்கு நித்திரை முழிக்க முடியும், முழு இரவும் தூங்காமல் இருக்க முடியும், அடுத்த நாளும் நான் தூங்காமல் இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய, சிவராத்திரியில் முக்கியம் என்ன, ராத்திரி நித்திரை முழிச்சிட்டு காலையில் தூங்கக்கூடாது, பகலும் தூங்கக்கூடாது, அதான் முக்கியம். அப்படி இருக்க முடியும் என்பக்கூடியவர்கள் கண்டிப்பாக நித்திரை முழித்து இருக்க வேண்டும். பாவங்கள், அதாவது பெரிய யாகங்கள் செய்த பலனும் கங்கையில் குளித்த பலனும் சிவராத்திரி விரதம் இருப்பதனால் கிடைக்கும். கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் எவ்வளவு பாவங்கள் நீங்குமோ அவ்வளவு பாவங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் நீங்கும். பலவிதமான யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும். இப்போ சிவராத்திரியை பற்றி சொல்ல போகிறேன். சிவராத்திரி என்பது முதல் சாமம் 6 மணியிலிருந்து 9 மணி, ரெண்டாவது சாமம் 9 மணியிலிருந்து 12 மணி, மூன்றாவது சாமம் 12 மணியிலிருந்து 3 மணி, நான்காவது சாமம் 3 மணியிலிருந்து 6 மணி. இப்போ எந்தெந்த சாமத்தில் என்ன விதமான பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். முதல் சாமத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டியது பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் என்றால் 5: பால், தயிர், கோமயம், கோசலம், தேன். இந்த 5ம் சேர்த்தால் பஞ்சகவ்யம் என்று சொல்வது. இந்த பஞ்சகவ்யத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சந்தன குழம்பு, அதை தான் சிவனுக்கு சாற்ற வேண்டும். சிகப்பு நிறப்பட்டு, 4 சாமத்துக்கு 4 வர்ணப்பட்டு இருக்குது. அந்த பட்டில் 4 சாமத்துக்கு 4 வர்ணப்பட்டு இருக்குது. அந்த பட்டில் முதலாவது ஜாமத்துக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை சிவபெருமான் படத்துக்கு அல்லது சிவலிங்கத்துக்கு சாத்த வேண்டும். இல்லை கோயிலுக்கு வாங்கி கொடுங்கோ. தாமரைப்பூ அல்லது அலரிப்பூ அல்லது வில்வம்பூ அல்லது துளசியினால் சிவனை பூஜிக்க வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். தாமரைப்பூ, அலரி, வில்வம், துளசி 4 சாமமும் வில்வம் செய்யலாம். சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பால் சாதம் என்று சொல்லுவோம், அதை நெய்வேதனமாக வைக்க வேண்டும். இது முதல் சாமத்துக்கு செய்ய வேண்டியது. இரண்டாவது சாமம் 9 மணியிலிருந்து 12 மணி. பஞ்சாமிர்தம், மா, பிலா, வாழை, தேன், நெய், இது 5ம் சேர்ந்தால் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். 2ஆம் சாமத்துக்கு பச்சை கற்பூரம், எங்களோட நிகழ்ச்சியில் நிறைய சொல்கிறோம். அந்த பச்சை கற்பூரத்தை சிவனுக்கு சாத்த வேண்டும். மஞ்சள் நிறப்பட்டு, முதலாவது சாமத்துக்கு சிகப்பு நிறப்பட்டு, 2வது ஜாமத்திற்கு மஞ்சள் நிறப்பட்டை சிவனுக்கு சாட்ட வேண்டும். இல்லை கோயிலுக்கு வாங்கி கொடுங்கோ. தாமரை பூ அல்லது வில்வம் இலையினால் சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டரோட சிவலிங்கம் வச்சு இந்த மாதிரி வழிபாடு செய்தாலும் நல்லது. தாமரை இலை அல்லது வில்வம். பாயாசத்தை நெய்வேதனமாக 2வது சாமம் 9 to 12 வரக்கூடிய 2வது சாமத்தில் பாயாசத்தை நெய்வேதனமாக வைக்க வேண்டும். 3வது சாமம் 12 மணியிலிருந்து 3 மணி, 3வது சாமம். தேனினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். தேன் அபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பு. சிவலிங்கத்துக்கு தேனினால் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. 3வது ஜாமத்துக்கு தேனினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீங்கள் கோயிலுக்கு போகிற ஆக்களாக இருந்தால் 3 சாமத்துக்கு 3வது சாமத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க, அபிஷேகம் பண்ண சொல்லி. எல்லாத்தினாலையும் அபிஷேகம் பண்ணிவிடும். தேன் அபிஷேகம் சிறந்தது. பழச்சாறு, இப்போ தேன் அல்லது பழச்சாறினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவனுக்கு சாற்ற வேண்டியது புனுகு. கடையில் போய் கேட்டிங்கன்னா புனுகுன்னு தருவினம். அந்த புனுகைத்தான் சிவனுக்கு சாத்தணும். வெண்பட்டு, வெள்ளை கலர் வஸ்திரம் சாத்த வேண்டும். செண்பகப்பூ, அத்தி, மல்லிகை, அருகு இந்த மாதிரி பூக்களினால் சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். எள்ளுச்சாதம், சிவனுக்கு நெய்வேதனம் செய்ய வேண்டும். எள்ளுச்சாதம். 4வது ஜாமம், அதாவது விடிய 3 மணியிலிருந்து 6 மணி மட்டும் சொல்கிறது 4வது ஜாமம். அந்த 4வது ஜாமத்தில்
கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே கருப்பஞ்சாற்றில் அபிஷேகம் செய்கிற விசேஷத்தை பற்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பான விசேஷமானது கரும்புச்சாறு. கருப்பஞ்சாற்றினால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். குங்குமம் பன்னீர் கலந்து, கொஞ்சம் குங்குமத்தை போட்டு அதுக்குள்ளே பன்னீரையும் கலந்து குழம்பாக்கி அதை சிவனுக்கு சாற்ற வேண்டும். சாத்த வேண்டியது குங்குமம் பன்னீர். நீல நிற வஸ்திரம், நீல கலர் பட்டை சிவனுக்கு சாத்த வேணும். நீலோத்பவம் என்ற பூவினால் அர்ச்சனை செய்ய வேணும். சுத்தாண்ணாமிர்தம் நெய்வேதனம் செய்ய வேணும். என்ன நேர்களே, 4 ஜாமங்களும் அபிஷேகம் என்ன செய்யணும், எதை சாத்த வேண்டும், எந்த பூவினால் பூஜிக்க வேண்டும், என்ன நெய்வேதனம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.